இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார். ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீ எதப்பா பார்க்குற? கரெக்டாக அவன் பார்த்ததை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அப்போ பார்த்த உடனே அந்த வார்த்தையை அவன் அப்படியே சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து இப்போ ரிப்ளை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் சொல்ற, நீ பார்த்தது சரிதான்ப்பா. இது எதை காண்பிக்கிறது? என் வார்த்தை தீவிரமாக நிறைவேற போகிறது. அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை குறித்ததான அந்த வார்த்தை, அது அவர்கள் சிறையிருப்புக்கு செல்ல போகிறார்கள், அதை குறித்த வார்த்தை. அதை தீவிரமாக ஆண்டவர் நிறைவேற்றுவேன்னு சொன்னார். அதான் அந்த கான்டெக்ஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தையை சொல்லியிருப்பார். இப்போ அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கு ஏதாவது அறிகுறி, ஏதாவது ஒரு அடையாளம் அது உங்களுக்கு தெரியுது. அது சொப்பனத்திலேயோ அல்லது தரிசனத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது குறிப்புகளின் மூலமாகவோ அடையாளங்களின் மூலமாகவும் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டோடைய வார்த்தை தீவிரமாக நிறைவேறப்போகுது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் அப்படி சொப்பனமும் வரல, தரிசனமும் வரலையே, எந்த ஒரு குறிப்புகளும் இல்லையே, எந்த ஒரு அடையாளமும் இல்லையே, அப்புறம் நான் எப்படி அதை நம்புறது? அது தீவிரமாக நிறைவேறும், நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, என் மூலமாக கர்த்தர் இதை உங்களுக்கு ஒரு அடையாளமாய் தருகிறோம். இப்போ நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை, இது உங்களுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் தீவிரமாக நிறைவேறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் அனுப்பின காரியமாகும்படி அது செல்லுகிறது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பிட்டார் அப்படின்னா அந்த வார்த்தை நிறைவேறும். அப்போ உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஊழியங்களை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்களுடைய குடும்ப வாழ்வை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நீங்கள் எழுதி ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவைகளை குறித்து ஏதாவது ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் நிறைவேறலையே, இவ்வளோ காலம் ஆகிட்டே இருக்க, யோசிக்க வேண்டாம். இது தீவிரமாய் நிறைவேறக்கூடிய நேரம். இப்பொழுது அந்த நிறைவேறுதலின் காலம் வந்துவிட்டது. உங்க வாழ்க்கையில இனி தாமதம் இருக்காது. இனி இந்த நிறைவேறுதலுக்கு எந்த தடையும் இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே தீவிரமாய் நிறைவேற்றுவார். விசுவாசியுங்கள். அது தீவிரமாய் நிறைவேறுதலுக்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி மகிமைப்படுவார். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.